கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 8:14. In English it's 2 Corinthians 8:15. In English it's 8:15. எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். இப்போ ஒரு கருத்து சொல்றதுக்கு முன்னாக என்ன சொல்றாரு, என்ன நடந்தது அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டில் சொன்னது சொல்லிட்டு அதை எப்படி நம்ம கை கொள்ளணும்னு சொல்லி கொடுக்க போறார். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? யாத்ராகமம் 16வது அதிகாரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரப்படுறாங்க. அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போகும் முன்னாடி வனாந்திர பாதையில் போகும்போது அவர்களுக்கு சாப்பாடுக்கு வேணும்னு கேட்குறாங்க. யாத்ராகமம் 16:16 பாருங்க. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்த்து கொள்ள கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமார் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். அதாவது என்ன, மன்னா வருது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆளுக்கு ஒரு ஓமார் தான் சாப்பிட முடியும், அந்த ஒரு ஓமார் அளவு எடுன்னு சொல்றாரு. 17ஆம் வசனம். இஸ்ரவேலர் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமாரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்ந்தவனுக்கு மிதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்ந்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். காரணம் என்னன்னா, வச்சிருந்தா கெட்டு போயிடும். அதனால நீங்க அந்த அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கன்னாரு. 19ஆம் வசனம். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசேயின் சொல் கேளாமற் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றமெடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அப்ப என்னன்னா, இது அதிகாலையில் தான் போய் எடுக்கணும். ஆனால் என்ன, ஒரு ஓமார் அளவுக்கு தான் எடுக்கணும். அதிகமாக எடுத்தா அடுத்த ஆளுக்கு கொடுத்துருவாங்க. காரணம் என்ன, வச்சிருந்தா கெட்டு போயிடும், வச்சிருந்தா நாத்தம் அடிக்கும். அதனால என்ன, எனக்கு உண்டானதை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா வந்துடுறாங்க. இப்போ எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அந்த மோசே சொன்னதை கேட்டாங்களா? கேட்கல. அதாவது அதிகமாக எடுத்தவன் எனக்கு இன்னும் வேணும்னு கொண்டு போய் ஒழிச்சு வச்சான். அது என்னச்சு, நாத்தம் எடுத்தது. அதே மாதிரி 6 நாள் மட்டும் எடு, 7ஆவது நாள் எடுக்காதுன்னு சொன்னார். ஆனால் 7ஆவது நாள் போய் தேடினவங்களை உண்டு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஓமாருக்கு மேலே எடுக்காதங்கிறாரு. எடுத்தாங்களா? எடுத்தாங்க. 6 நாள் மட்டும் 7ஆவது நாள் எடுக்காதன்னாரு. 7ஆவது நாள் போனாங்களா? போய் பார்த்தாங்களா? பார்த்தாங்க. அப்போ என்ன, இது கர்த்தர் ஒரு சமநிலை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாலும் மனிதனுடைய சுயம் இருக்கு பாருங்க, இந்த செல்ஃபிஷ்னஸ், அது போகிறதே இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் உங்கள் தாத்தாவை யோசிங்க, இல்லை உங்கள் வீட்டில் இப்போ சமீபத்தில் மரணம் அடைந்த ஒருத்தரை நினைங்க. அவர் எவ்வளவு ஆசையாக கட்டின வீடு எங்கே இருக்குது? ஓகே, இங்கே தான் இருக்குது. அவர் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின கார் எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரர் யாரோ ஒருத்தவங்க, உங்கள் அம்மா இல்லை உங்கள் பாட்டி இல்லை உங்கள் அத்தை, யாரோ ஒருத்தவங்க இறந்து போனவங்க ஆசையாக வாங்கி போட்ட நகை எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாங்கின பட்டுப்புடவை இல்லை எந்த ஒரு காரியம் எங்கே இருக்குது? இங்கே தான் கிடக்கு. அப்போ என்ன, உங்கள் முன்னாடி வந்தவங்க யாரும் எடுத்துகிட்டு போகலையா? எடுத்துகிட்டு போகல. அப்போது இதை பார்க்குற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்காகவே இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? இல்லை நான் எப்படி மற்றவர்களுக்கு எனக்கு உண்டானதை கொண்டு நான் உதவி செய்ய முடியும்னு பார்க்குறீங்களா? இப்போ ஒரு பெருசாக வீடு கட்டுறீங்க, தவறே கிடையாது, கட்டுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் அதை கொண்டு எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த முடியும்? எப்படி ஒரு ஜெப கூட்டம் நடத்த முடியும்? எப்படி 4 பேர் நம்ம வீட்டில் தங்க முடியும்? எப்படி 4 பேருக்கு இது ஒரு வீடா அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? இல்லை நம்ம எப்படி ஒரு 4 பேர் ஆற்றி தேற்ற முடியும்? எப்படி தேவனை பற்றி சொல்லி கொடுக்க முடியும்? அப்படி ஒரு கோணத்தில் பார்க்குறீங்களா? உங்ககிட்ட கார் இருக்கா?
நாங்கள் எப்படி இந்த காரை கொண்டு மற்றவங்கள எங்கேயாவது கொண்டு போக முடியும், யாரையாவது இறக்கி விட முடியும், இல்லை யாருக்காவது நான் ஷாப்பிங் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லை வயதானவங்களை கூட்டு போக முடியுமா, இப்படி பார்க்குறீங்களா? ஏன்னா அதிகமாகவும் இல்லை, கொஞ்சமாகவும் இல்லை, சமநிலை கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் இதை கொடுத்தாரு. ஆனால் மாறாக இன்னைக்கு என்ன, மனிதனுடைய சுயநலம் எனக்கு போதாது போதாதுன்னு சொல்லி நிறைய பேர் இன்னும் பேங்க் பேலன்ஸ் பார்க்குறவங்களாவே இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி, நல்ல வேலைக்காய் நன்றி. இது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், நாங்கள் பூமிக்கு எதையும் எடுத்துகிட்டு வரல, எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் எப்படி ஒரு சமநிலையை காட்ட முடியும், எப்படி கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு காட்ட முடியும் என்று சொல்ல விதமாக தங்களுடைய பொருளாதாரம், தங்களுக்கு உண்டானவைகளை கொண்டு பரலோகத்தில் சொத்து சேர்க்கிற மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.